மட்டக்களப்புக்கு தென்மேற்கே கண்ணங்கோடாவிலே கோயில் கொண்ட கண்ணகையம்மன் புகழ் வாட எங்கள் மாணிக்க பிள்ளையாக அப்பாமே தனில் கோவில் கொண்டு வேலன் பக்தருக்கெல்லாம் அருள் கொடுத்து ஊருக்கு வர மருளும் வேலன் பார்வதி பாலனை போற்றிடுவோம். அம்பலமாடிடும் ஈஸ்வரனார் அவர் வீட்டுக்கு மஞ்சு வந்த பெருமான் கொக்கட்டி சோலையிலே கோயில் கொண்டதான் தோன்றி ஈஸ்வரரை தொழுவோம். வெளி தன்னிலே அம்மன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி தந்து நாகலோகம் தன்னை விட்டு இறங்கி தாயார் நாககன்னிகையும் காட்சி தந்தார். 600 வருடம் முன்பாக கண்ணங்கோடாகனோ மூர்தனிலே 13 குடும்பம் வந்தடைந்து காடு வெட்டி அவர் வாழ்ந்தனரே. 600 வருடம் முன்பாக அம்மன் கண்ணங்கோடாவிலே தாயார் வந்து தேத்தாமரம் தன்னிலே மாதா ஒளிப்பிளம்பாகவே காட்சி தந்தாள். செம்பகனாட்சி வெண்மணியால் பிறகு அடுக்க போகையிலே தெத்தாமரத்திலே முக்கோண சிலம்பை கண்டு வியந்துமே நின்றாவாம். செம்பகனாட்சியுமே விரைந்து சக தோழிகளை எங்கு தான் அழைத்து தேத்தாமரத்தில் முக்கோண சிலம்பு தோன்றியிருப்பதை பாருங்கின்றாள். தோழிகள் அண்ணிலே நீ தெரியாதே பார்வதி அங்கே நீ மறைய என்ன ஒரு விந்தை என்று சொல்லி உற்றார் உறவினரை அழைத்தார். எல்லோரும் கூடி முடிவெடுத்து அப்போ ஓலை கூடி செயல் பந்தலிட்டு மாரியம்மன் எனத்தான் நினைத்து 7 வருடங்கள் பூசை செய்தார். 8வது வருடம் தனிலே அம்மனுக்கு உதவிகையிலே முக்கோண சிலம்பினுள்ளிருந்து அதரீதியாக ஓலித்தாயம்மா. வந்ததொரு சக்தி மாறி இல்லை நான் கண்ணகை என்றுமே தாய் உரைத்தாய். அன்னை அருள் மொழி கேட்டுமே பக்தர்கள் கண்ணகை தாய்க்கு விழாவெடுத்தார். அன்னைய நீயும் உறைந்ததனால் ஊரும் செழிப்பதான் வளர கண்ணகை வந்து உறைந்ததனால் கண்ணங்கூடாவும் சிறந்ததுவே. பாரம்பரியங்கள் மாறாமல் அம்மன் சக்தி முறைகளை தான் தொகுத்து உனப்பத்ததே முறைப்படியே அம்மனுக்கு பூசை செய்தனரே. மாணிக்க பிள்ளையார் ஆலயம் தன்னிலேவும் வந்தல் வாவனி கொண்டு வந்து கோதையே நீ எங்கோளிர வண்டு தாயாரே உனக்கு வந்தலிட்டார். நீ உன் பூசை காணவென்று பக்தர்கள் கூட்டம் குவியதம்மா. தேவியே நீயும் மனமகிழ்ந்து அபயம் தருவாயே கண்ணகையே. கோலாட்டம் நல்ல மயிலாட்டம் கந்தனின் காவடே ஆட்டம் அம்மா.